ஸ்ரீநகரில் ஒரு நாளில் எந்தெந்த இடங்கள்லாம் கவர் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேரு டைமில் வந்து இங்கேருந்து தண்ணி டெல்லிக்கு வந்து போகுமாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான தண்ணி போல் இங்கே இருக்கிற தண்ணி. அந்த குளிரில் தால் லேக்கில் போட் ரைடு போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலிங். ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டே இன் காஷ்மீர், அதாவது ஸ்ரீநகரில் இருக்கும். நம்ம ரூமில் வந்து செக்இன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து உடனே கிளம்பி, ஏன்னா வந்து லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி நம்மளோட ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் ஸ்ரீநகரை சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 1-2 கார்டன்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பரி மஹால் அப்படிங்கிற ஒரு பேலஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சங்கராச்சாரியா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிள், அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம், அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்ரத் பல் ஷ்ரைன் அப்படின்னு ஒரு இடமும் இருந்துச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. எவ்வளோ இடங்கள் நம்ம பார்க்க முடியும்னு தெரியல, பட் மேக்ஸிமம் இடங்கள்லாம் வந்து கவர் பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலைல 9:30. இப்போ வந்து பயங்கர குளிர், கடையெல்லாம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இங்கே கடையெல்லாம் வந்து நார்மலாக வந்து 10லேருந்து 11 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் அலைஞ்சு கடைசியில் வந்து ஒரே ஒரு கடை மட்டும் ஓப்பன் ஆகிருந்தது. அங்கே வந்தோம். நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுற்றி தெரிஞ்சோம், பட் கிடைக்கல எங்கேயுமே. அதுக்கு ஒரு பஞ்சாபி தட்கா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஸ்டாப் பண்ணோம். இங்கே சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இடங்களுக்கு வந்து சுற்றி பார்க்க கிளம்புவோம். என் கூட வாங்க, எல்லா இடங்களும் என் கூட வந்து பாருங்கள். நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே வந்து எல்லா டேபிள்லேயும் வந்து, அதாவது ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டேபிளில் கஸ்டமர் வர வந்து இந்த ஐட்டத்தை வந்து டேபிள் 2 கஸ்டமர் ஃபஸ்ட்டு அவங்க டேபிளில் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து சூடாகிக்கலாம் கொஞ்சம் நேரம். ஒரு கூடவே வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு அடுப்பு வேற ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் ஹீட்டர்லாம் இல்லை, வெறும் அடுப்பு தான். அதை கொண்டு வச்சுருக்காங்க. நம்ம எப்படி கையை காமிட்டு உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரம். நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மேகி வந்து ஒரு மேகி வந்து 120 ரூபா, பிரெட் ஆம்லெட் வந்து 100 ரூபா, சிக்கன் கறி பார்த்தா 50 ரூபா மட்டுமே. ஆனால் அதில் 4 பீஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இப்படி ஒரு சிக்கன் கறி நம்ம சாப்பிட வேணாம், 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அவ்வளோ காசு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணல. இருந்த கம்மியான காஸ்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணான்னு பார்த்தா அதுவே 120 ரூபா 130 ரூபா. இவ்வளோ சின்ன சட்டியில் ஒரு மேகியும் 2 பிரெட்டு 1 ஆம்லேட் இப்படிலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். தண்ணி சூடாக்கி எடுத்துகிட்டு வெளியிருக்கோம். வந்து தண்ணி சூடாக போயிருக்கான். தண்ணியை குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஸ்ரீநகரை பொறுத்தவரை எல்லாமே தால் லேக்கை சுற்றி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போனது சங்கராச்சாரியா டெம்பிள். தால் லேக்லேருந்து ஒரு 15 நிமிஷம் டிரைவ். அப்புறம் ஒரு 243 படி ஏறி தான் கோயிலுக்கு வந்தோம். காலையிலே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ நிற்கிறது தான் வந்து சங்கராச்சாரியா டெம்பிள். இது காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து 371 BCயில் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு சிவன் டெம்பிள். இதோட பேர் வந்து ஜேஷ்டேஸ்வரா டெம்பிள் அப்படிங்கிறது. ஏன்னா ஜேஷ்டேஸ்வராங்கிற ஒரு ஹில்க்கு மேலே தான் வந்து இந்த டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளுக்கு வர தூரம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 5.6 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம காரில் வர வேண்டியிருக்கும். அந்த காரில் வர டிரைவ் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப மலைக்கு நடுவில் வர மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற மலை கோயில்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்ட ஒரு டிரைவாக இருந்துச்சு. கீழேருந்து மேலே வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு 240 ஸ்டெப்ஸ் வந்து நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பயங்கர குளிராக இருக்கிறதுனால வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி 240 ஸ்டெப்ஸுங்கிறது வந்து நார்மலாக ஏறுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. ரொம்ப ஸ்டீப்பான ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை, நல்ல இடம்லாம் இருந்துச்சு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இடம்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக வரலாம், வயசானவங்க கூட வரலாம், எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஆனால் ஏன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல குளிராக இருந்தனால மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா உடம்புலாம் ஸ்டிஃபான மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால் மேலே வந்து வியூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டால் வந்து இங்கேருந்து பார்த்தோம்னா மொத்த ஸ்ரீநகரும் பார்க்க முடியுமா. ஸ்ரீநகர் மட்டும் இல்லாமல் வந்து கீழே டால் லேக்கு இந்த மாதிரி போட்ட எல்லா விஷயங்களும் மேலேருந்து பார்க்க முடியும். பட் வந்து நம்ம வந்த டைம் வந்து கொஞ்சம் காலைல ஒரு 10 மணி 11 மணி இருக்கும் அந்த டைம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பனியாக இருக்குது. பனியாக இருக்கிறதுனால வந்து என்னென்னா நம்மளால் வந்து வியூவெல்லாம் அவ்வளோவா தெரியல, கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சுது. நார்மலான ஒரு டெம்பிள் தான் இது. வந்து சிவா டெம்பிள். ஆக்சுவலாக சங்கராச்சாரியா வந்து இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து சங்கராச்சாரியா டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி பேரை மாட்டினாங்க. இனிஷியலாக வந்து இதோட பேர் வந்து ஜேஷ்டேஸ்வரா டெம்பிள் அப்படிங்கிறது. இங்கே வந்து மகா சிவராத்திரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். காஷ்மீரி ஹிந்துஸுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப புனிதமான ஒரு இடமா. நீங்கள் வந்து காஷ்மீர் வரும்போது, நீங்கள் வந்து ஸ்ரீநகர் வரும்போது இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பார்க்கணுன்னுலாம் இல்லை, மிஸ் பண்ணாலும் வந்து பெருசாக எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி இங்கேருந்து ஒரு கார்டனும் அதுக்கப்புறம் பரிமாலும் போகிறோம்.
போலிவாட் ரோட்டில் சூப்பராக ஒரு டிரைவுக்கு அப்புறம் நம்ம சஷ்மா ஷாஹிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். இது ஸ்ரீநகரில் இருக்கிற நிறைய முகல் கார்டன்ஸில் ஒன்று. 24 rupees என்ட்ரி ஃபீ, யூபிஐ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கேஷாக வச்சுக்கிறது நல்லது. வெளியே கொஞ்சம் கடைகள் இருந்துச்சு. குட்டியாக ஒரு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நேராக உள்ளே போனோம். நம்ம வந்து சங்கராச்சாரியா டெம்பிள் முடிச்சுட்டு நம்ம நேராக வந்தது வந்து சஷ்மா ஷாஹி அப்படிங்கிற ஒரு பார்க் இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு கார்டன், ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்டன். இது வந்து 1632 கட்டின ஒரு கார்டன். இதோட பேர் வந்து ராயல் ஸ்ப்ரிங் அப்படின்னு அர்த்தம், அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணால். இது வந்து சங்கராச்சாரியா டெம்பிளில் இருந்து ஒரு 15 நிமிஷம் டிரைவு. வெளியே சில கடைகள்லாம் இருந்துச்சு, அங்கேருந்து 2 தொப்பி, அதுக்கப்புறம் க்ளவுஸ் எல்லாம் வாங்கணும். ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நம்ம அங்கே பெங்களூர் வாங்குறதோட இங்கே ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ இங்கே வரீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து க்ளவுஸ் வாங்கிக்கலாம். அங்கே 200 வாங்கின க்ளவுஸ் வந்து 100 தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து நம்ம வந்து தொப்பி வாங்கினதான் வந்து ஒரு 150-200 நல்ல நல்ல அழகான கேப்பெல்லாம் கிடச்சிது. ஸோ உங்கள் ஷாப்பிங் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எதாவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே உள்ள ஸ்ட்ரீட் கடைகள்லேயே வாங்கிக்கலாம். இந்த கார்டன் வந்து அர்தான் கான் அப்படிங்கிற ஷாஜஹானோட கவர்னர் வந்து கட்டினது. இது வந்து ஷாஜஹானோட ஃபர்ஸ்ட் பையனுக்காக ஷாஜஹான் கட்ட சொல்லி கட்டின ஒரு கார்டன் தான் இது. இதில் வந்து நடுவில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்னு, ஸ்ப்ரிங்னா வந்து ஊற்று அப்படின்னு. ஸோ அதுலேருந்து வர தண்ணி வந்து நிறைய ஹெர்பல் மெடிசின்ஸ் எல்லாம் கலந்த ஒரு விஷயம், ரொம்ப புனிதமான ஒரு தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க போல். அதனால் வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு டைமில் வந்து இங்கேருந்து தண்ணி டெல்லிக்கு வந்து போகுமாம் நேரு யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான தண்ணி போல் இங்கே இருக்கிற தண்ணி. அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள வாட்டர் சிஸ்டம், இங்கே வந்து நிறைய வந்து இந்த ஃபவுண்டைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே கட்டினதான். அது வந்து ரொம்ப ஃபேமஸாக. ஆனால் வந்து நம்ம இப்போது இருக்கும்போது இங்கே வந்து தண்ணியெல்லாம் பார்க்க முடியல. பட் வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இங்கே. இதுதான் அந்த புனிதமான தண்ணி இருக்கிற அந்த ஊற்று. இங்கே வந்து இங்கேருந்து தண்ணி தான் வந்து நம்ம வந்து ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போகிற தண்ணி. ரொம்ப ஸ்பெஷலான தண்ணி. ஆட்கள்லாம் வந்து 1-2 பேர் இங்கேருந்து குடிச்சிட்டுலாம் போகிறாங்க. அகைன் இந்த கார்டனை வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயமானு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நார்மலான ஒரு கார்டன். இது வந்து ஹிஸ்ட்ரி படி பார்த்தா வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டிலாம் இருந்தாலும் இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமாலாம் இல்லை. ஆட்டம் டைமில் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நிறைய இந்த இலைகள்லாம் வந்து வேறு கலர்லலாம் இருக்கும்போது. பட் நம்ம வந்து வின்டர் ஆனதுனால அந்த டைமில் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. மரம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இலையெல்லாம் விழுந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அழகாலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்ரீநகர் வந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாலாம் பார்க்க வேணாம். நீங்கள் மிஸ் பண்ணாலும் பெருசாக எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் 2 கார்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறதில்ல. இதை பார்க்கும்போதே வந்து போதுமான அளவு திருப்தி கிடச்சிருச்சு. அதனால் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வேறு கார்டன்ஸை பார்க்காம நேராக வந்து பரிமஹால் அப்படிங்கிற ஒரு பழைய ஃபோர்ட் அந்த மாதிரிப்பட்ட ஒரு செட்டப், அங்கே தான் நம்ம போகிறோம். இங்கேருந்து நேராக சஷ்மா ஷாஹியில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து காஷ்மீரி ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் இங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ விலை என்னன்னு கேட்டோம். 187 ரூபான்னாங்க ஒரு ஃபோட்டோக்கு. அதாவது ஒரு சைஸ் வச்சுருக்காங்க, வேறு சைஸுக்கு வேறு ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இருக்கிறதுல கம்மியான சைஸ் 187க்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியானோம். அவங்க வந்து அதுக்கு ட்ரெஸ்ஸு, ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாமே அவங்க மேக்கப்பும் பண்ணி நம்மளை ஃபோட்டோவும் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ 187க்கு வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வேதாவும் சந்தியாவும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்படி ஃபோட்டோ வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம வந்து மொபைலில் இதை வந்து எடுக்க முடியாது. அவங்க வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் தான். மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது அலௌட் இல்லை அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை 1-2 பிக்சர்ஸ் வேணால் கடைசியில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே சஷ்மா ஷாஹி முடிச்ச கையோட நேராக நெக்ஸ்ட் நம்ம பரிமஹால் நோக்கி கிளம்பணும். சஷ்மா ஷாஹிலேருந்து ஒரு 15 minutes டிரைவ். இங்கேயும் 24 ரூபா தான் என்ட்ரி ஃபீ. டிக்கெட்டை வாங்கிட்டு நேராக உள்ளே போனோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து பரிமஹால் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போன சஷ்மா ஷாஹி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு 2 kilometers முன்னாடி இருக்குது. அதே வேலியில் அதே மவுண்டனில் தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் டைமில் 1600 ADயில் ஷாஜஹானால் தான் கட்டப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 7 ஸ்டோரேட் ஒரு கார்டன். அதாவது 7 மாடி 7 அடுக்கில் வந்து நிறைய கார்டன்ஸ் இருக்குது. நிறைய ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய செடி கொடிகள் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து அந்த டைமில் வந்து வெறும் கார்டனாக மட்டும் இல்லாமல் அவங்களோட சீக்ரெட் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கிற ஒரு இடமா இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் டிசம்பர் டைமில் வந்து இது ரொம்ப நல்லா க்ரீனாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் வந்து ஜனவரி டைமில் வந்து நல்லா பனியெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக ஸ்ரீநகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஐட்னரியில் சேர்த்துக்கிங்க. ஒர்த்தான ஒரு இடம். நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது. அப்படி ஒரு 30 minutes பரிமஹாலோட அழகை சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பணும்.
ஸோ நம்ம பரிமால் முடிச்சுட்டு நேரம் வந்து பயங்கர பசி. ஸோ 2:30 ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதனால் எங்கேயா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு லோக்கல் காஷ்மீர் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணி இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸ். நம்ம ஊரில் கிடைக்கிற மோமோஸ் தான், பயங்கர சூடாக நல்லா புகையெல்லாம் பறந்துட்டு இருக்கு. அதை ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வஸ்வான் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு, அது வந்து காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸாக. நம்ம ஊரில் எப்படி பிரியாணி வந்து பிரியாணி மீல்ஸ் எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி காஷ்மீர் கல்யாணங்களில் வந்து வஸ்வான் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் கொடுப்பாங்களாம். அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஒரு பிளேட் 600 rupees. நாங்கள் 2-3 பேர் சாப்பிட்லான்னு நிறைய காம்போ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வேறு எதுவும் ஆர்டர் பண்ணல, காந்தி. அப்புறம் சிக்கன் காந்தி அப்படிங்கிற ஒரு ஐட்டமும் ஆர்டர் பண்ணோம். அது வந்து காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிக்கன், அங்குள்ள ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணுற ஒரு சிக்கன். நாங்கள் அதையும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ரிசாட்டா அப்படிங்கிறது. இது என்னன்னா காஷ்மீரி ரைஸ், அதில் வந்து ஒரு ஷீ கபாப் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அது ரோகன் கோஷ் அப்படின்னாங்க. அது வந்து சிக்கன் ஃப்ரைட் கறி, அது பேர் தான் சொன்னாங்க காஷ்மீரியில். அப்புறம் வந்து இது வந்து மீட் பால்ஸில் செஞ்ச கறி. ஸோ இதெல்லாம் தான் இது கூட வருது. இதில் வந்து எப்படின்னா ஒரு இது வந்து காஷ்மீரி ரைஸ் வருது, இன்னொரு பிளேட் வந்து பாஸ்மதி ரைஸ் வருது. இது எல்லாத்தையும் வந்து இது கூட சேர்த்து சாப்பிடணும். இதுதான் வந்து வஸ்வான் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் நம்ம ஆர்டர் பண்ணோம். வஸ்வான்ங்கிறது கூடவே வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். இங்கே உள்ள பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் வந்து காஷ்மீரி ஸ்டைல் பிரியாணி, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் தான் வந்து மொத்தமாக நம்ம சாப்பிட போட லஞ்சு. பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் வந்து வஸ்வான் அப்படிங்கிற காஷ்மீரி டிஷ். இதெல்லாம் தான். இதுதான் வந்து சிக்கன் காந்தி அப்படிங்கிற ஐட்டம், காஷ்மீர் ஃபேமஸான ஐட்டம். காஷ்மீர் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செஞ்ச ஒரு ஐட்டம். சில்லி சிக்கன் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது, ஆனால் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்தது தால் லேக்குக்கு. இங்கே ஷிகாரா ரைடுங்கிற ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வந்தோம். இது ஒரு போட் ரைடு, ஒரு வித்தியாசமான சோஃபாலாம் போட்ட ரோபோட். இந்த போட்டோட பேர் தான் ஷிகாரா. இந்த போட்டில் டால் லேக்கை சுற்றி வர்றது தான் இந்த ஆக்டிவிட்டி. இந்த போட் ரைடில் நம்ம ஃப்ளோட்டிங் ஷாப்ஸ், ஃப்ளோட்டிங் மார்க்கெட், வாட்டர் லிலி கார்டன், ஹவுஸ் போட் காலனின்னு நிறைய வித்தியாசமான விஷயங்களை பார்க்கலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை செப்பரேட் வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மேலே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதையும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த போட் ரைட் ஏர்லி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ போகிறது பெட்டர். சன்ரைஸ் அண்ட் சன்செட் இந்த போட்டில் இருந்து பார்க்குறது வேறு லெவல் ஃபீல். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு இந்த போட் ரைட். கண்டிப்பாக காஷ்மீர் ட்ரிப்பில் மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி. நம்ம இந்த ஆக்டிவிட்டியை முடிக்கும் போதே லேட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நேராக ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்படி நம்மளோட ஃபர்ஸ்ட் டே முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். ஹோட்டலுக்கு வந்தோடனே காவா கொடுத்தாங்க. காவான்னா என்னென்னா சாஃப்ரான் டீ, அதை கொடுத்தாங்க. அதை வந்து குடிச்சிட்டே அந்த உட்காந்துருக்கோம். இங்கேருந்து நேராக நம்ம ரூமுக்கு போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே இன் ஸ்ரீநகர், அதாவது காஷ்மீர் ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் டே வந்து போச்சு. இதில் வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவு முடிஞ்ச என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் சுற்றிட்டு ஒரே ஒரு இடம் மட்டும் நம்ம பார்க்க முடியல, ஹஸ்ரத் பல் ஷ்ரைன். அதை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலான்னு டிசைட் பண்ணி ஷிகாரா ரைடை முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து இங்கே தான் வந்தோம். ஆல்ரெடி டைம் வந்து 6 o'clock தாண்டிடுச்சு. அதனால் வந்து டே முடிச்சிட்டோம். நம்ம டிரைவர் வேறு ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் அவரையும் அனுப்பி விட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இங்கே நம்ம பேசிட்டு இன்றைக்கி வந்து இங்கே செட்டில் ஆகிறோம். திரும்பவும் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரூமுக்கு போய் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணேன். நேற்று நைட்டும் ஒழுங்காக தூங்கலை. ஸோ வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல நெக்ஸ்ட் நம்ம வந்து சோனம் மார்க் போகிறோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். அஜய் ஓவர் அண்ட் அவுட்.